7 வல் மூபிகாத்தில் காலு, அந்த 7 பெரும்பாவங்கள் என்ன என்று கேள்வி கேட்கிறாங்க. 7 பெரும்பாவன்ட்டீங்க, பெரும்பாவம்னா என்ன என்று கேட்டோன்னே, யார சூழலா அந்த பெரும்பாவத்தை கொஞ்சம் விளக்குங்க. வமா ஹுன்ன கால சிர்க், எப்பவுமே ஃபர்ஸ்ட் முதல் பாவம் என்னன்னு கேட்டோன்னா சிறுக்கு தான். எங்க முதல் எடுத்து எந்த இடத்துல வந்தாலும் சரி சிறுக்கு வந்துடும். அல்லாவுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். முதல் இடத்துல இருக்கும். சிறுக்கு வரச்சல சிறுக்கு உண்டான வசனங்களை நம்ம நிறைய பார்த்து கூட கொஞ்சம் நம்ம பூஸ்ட் ஏற்றிக்கிறோம். ஆனா முதல் பாவம் என்னது, சிறுக்கு தான். ரெண்டாவது பாருங்க, வசிகிர், சூனியம் பெரும்பாவம். புகாரில வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் 2766, முஸ்லீம்லயும் வருது 145. அப்ப பெரும்பாவம் லிஸ்ட் போடுறாங்க. பெரும்பாவத்துல ரெண்டாவது இடத்துல சிகிர். சிகிருக்கு என்னது, சூனியம். சூனியம் செய்யறதுன்னா இந்த மாதிரி ஏமாத்து வேலை. அடுத்தவனை ஏமாத்தி மூட்டி விட்டு உனடக்க ஒண்ணு செய்து விட்டு இல்லாத இருக்குங்கிறான அந்த பாவம். அதுக்கப்புறம் வரக்கூடியதான் கத்தல நப்சு அப்படின்னு சொல்லி நிறைய அந்த பெரும்பாவங்கள் வருது, பட்டியலாம் வரும். ஆனா ரெண்டாவது இடத்துல நமக்கு என்ன இருக்கு, சிகிர் இருக்கு. அப்ப பெரும்பாவன் பட்டியல் போடுறாங்க. பெரும்பாவத்துல ரெண்டாவது இடத்துல சிகிர் நிக்குதுன்னா, நம்ம சிகிரை எப்படி ஒரு மூமின் நம்பணும்? நம்பவே கூடாத. உலமா பெருமக்கள் நம்ப சொல்றாங்களே, நம்பணும். நம்பாதவன் யாரு, அவன் தான் முஸ்லீம் இல்லைங்கிறான். அந்த அளவுக்கு ஆணித்தனமா பேசுறான். சிகிரை நம்பியே ஆகணும், அது அல்லாஹ் நாடுனா நடந்துடும். நடக்காது பெரும்பாவங்கிறாங்க. இன்னும் அல்லாவே குர்ஆன்ல கண்டிக்கக்கூடிய வசனங்கள்லாம் இருக்குது. அப்போ அதை நம்ப சொல்லி நம்மளை என்ன செய்யறான், ஒரு மாய வலையில தள்ள பார்க்கறான். தள்ள பார்த்து அது ஏதாவது ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடந்துட்டா கூட, ஏதோ இவன் நேற்று வரைக்கும் நல்லா இருந்தான் சூனிய வச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு போகுது. இதை நிறைய தௌஹீது சகோதரர்கள் நம்புறாங்க. எப்படி தௌஹீது சகோதரர் நல்லா சிந்திச்சு செயல்படக்கூடிய நீ எப்படி சிகிரை நம்புற? சிகிரை நம்புறதும் ஒன்றுதான், நீ சிறுக்கு வைக்கிறதும் ஒண்ணுதான். எவனோ அல்லாஹ் செய்யக்கூடிய வேலையை ஒரு மனிதன் செய்யறான் என்று சொன்னா நீ தான் இணைய வச்சிட்டிய, அது முடியாத. அப்ப முடியாத ஒரு செயலை என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. ஒரு சாதாரண பொருளை வச்சு செய்யறாங்கிறீங்க. அடுத்து பாருங்க, லா எதுகுலு ஜன்னா. லா எதுகுலு ஜன்னா, சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் யாரும். வல் ஆக்க, யார் ஒருவர் சூனிய மூலம் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று சொல்கிறார்களோ, லா எதுகுலு ஜன்னா, அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். அகமதுல வரக்கூடிய ஹதீஸ், அகமதுலயும் வருது முஸ்லீம்லயும் வருது. அப்போ 2 வருது. என்ன வருது, அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான், இந்த மாதிரி ஒரு சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டான். சிகிருங்கிறது அவ்வளவு டேஞ்சர். இப்படி நபிமொழி. நம்ம அதை என்ன செய்வோம், அடுத்தடுத்து பார்ப்போம். சிகிருங்கிற அந்த இடத்துக்கே போகக்கூடாது. நேற்று வரைக்கும் நல்லா இருந்தேன், வியாபாரம் ஓடிச்சு, பிசினஸ் பண்ணேன், நிறைய சம்பாதிச்சேன், இவ வீட்டுக்கு அந்த பொம்பளை வந்தா எனக்கு வியாபாரம் இதாயிட்டு, இவன் மூஞ்சில முடிச்சேன் இப்படி ஆயிட்டு, இந்த மாதிரி செய்ய அப்படி ஆயிட்டு, அப்படி